விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரே வீட்டிற்கு மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் தனித்தனியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதை ஒரே மின் இணைப்பாக மாற்ற மின்வாரியம் வலியுறுத்துவதால் வீடு வாடகைக்கு விடும்போதும் பிரச்சினை ஏற்படுவதாக கூறி தனித்தனி மின் இணைப்பாக பராமரிக்க மின்வாரியத்துக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என நகர்மன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை மையம் அலுவலகத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புயல் கரையை கடக்கக்கூடும் என கூறினார். அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறினார். கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் பகுதியில் உள்ள உரக்கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டப்பணி மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைவதற்கான இடத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது கூடுதலாக குப்பைகளை தரம் பிரிக்கும் ஒரு இயந்திரத்தினை நிறுவி திடக்கழிவு மேலாண்மை திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் தாலுகா ஆயங்குடி கிராமத்தில் பொதுமக்கள் சாலை வசதி இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவலை தெரிவித்துள்ள கிராம மக்கள் துரித நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த சாயல்குடியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தனர். விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்ட பொறியாளர் அலுவலக நுழைவாயிலில் நின்று கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாதம் சம்பளத்தை உரிய தேதியில் வழங்கிட வேண்டும் எனவும் சாலை பணியில் ஈடுபட அடிப்படை பொருட்களை வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் குப்பைகள், சாக்கடைகள் சரியாக சுத்தம் செய்வது இல்லை என கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெங்கல் புயல் காரணமாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசின் எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் இல்லாததால் சாலைகள் மற்றும் பேருந்துகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வீசும் அதிக காற்றால் சாலையில் வைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் அனைத்தும் சாய்ந்து பல்வேறு பகுதியில் சிக்னல் விளக்குகள் கீழே விழுந்து சேதமடைந்துள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு பல்வேறு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு பல ஆயிரம் பொதுமக்கள் திருப்பத்தூர் நகரத்திற்கு வந்து செல்லும் நிலையில் கடந்த ஆண்டு முதல் பேருந்து நிறுத்தம் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பேருந்து நிலையத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. துணை முதல்வர் கோப்பை கபடி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி கோப்பையை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுத் தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ஓட்டு வீடு இடிந்து விழுந்து முழுவதும் சேதமடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கனமழை பெய்து வரும் நிலையில் வடக்கு மாங்குடி மந்தக்கரை தெருவில் அமைந்துள்ள பார்வதி என்பவரின் ஓட்டு வீடு நள்ளிரவு இடிந்து விழுந்தது. வீட்டின் உள்ளே இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பாக பார்வதி குடும்பத்தினர் தற்காலிகமாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருந்த குடியரசுத் தலைவர் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தின் 9ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்ளவிருந்த நிலையில் பெங்கல் புயல் காரணமாக அவர் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாளை திட்டமிட்டபடி பட்டமளிப்பு விழா நடைபெறும் எனவும் குடியரசுத் தலைவரின் வருகை மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோட்டைமேடு பகுதியில் கழிவுநீர் நிரம்பி குடிநீருடன் கலப்பதால் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்பகுதிகளில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதில் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கவனம் செலுத்தி இப்பகுதிக்கு நிரந்தர தீர்வு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மெமோகிராம் கருவி வாங்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற மார்பக புற்றுநோய் பரிசோதனையில் 42 பேருக்கு புற்றுநோய் இருப்பது தெரியவந்துள்ளதை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் மூலம் புற்றுநோய் பரிசோதனை செய்யும் மெமோகிராம் கருவி வாங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே போதைப்பொருள் கடத்திய கும்பலை கடத்திய 9 பேர் கொண்ட கும்பலில் ஏற்கனவே 5 பேரை கைது செய்த நிலையில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கடத்தி சென்ற 10 லட்சம் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரையும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.